எல்லா நினைவுகளும் ஓடுது. சரி என்ன பண்ணுறது, இப்போ இல்லை. என் தம்பி சுசி சொல்கிற மாதிரி என் பிள்ளைகள் தான் எங்களுக்கு பெரிய கனவு. அவள் என் மக பெரியவ நீதிபதி ஆகணும்னா, சரி நீதிபதியாக சித்தப்பாவுக்கு 250 வழக்கு இருக்குது, நீ தான் வந்து எல்லாத்தையும் இதில் விடுதலை செஞ்சு வைக்கணும் எனக்கு அப்படின்னு. பகிர்ந்து கொள்றதுக்கு எனக்கு இருக்கிற செய்திகள் எல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். என்ன ஆனாலும் தம்பி நீ நம்மோடு வரப்போகிறதில்ல. இவ்வளவு சீக்கிரத்தில் இப்படி படமாக இருந்து பூ போட்டுற அளவுக்கு அவன் நினைவை பகிர்ந்து கொள்கிற அளவுக்கு விட்டுட்டு போவான்னு நான் நினைக்கல. அது இப்போ பல நினைவுகள் ஓடுது. நாங்கள் அவன்கிட்ட தான் இருசக்கரை இருந்தது. அப்போ எங்களுக்கு ஒன்றும் வசதி இல்லை. இப்போ 2 பேரும் அதில் தான் சுற்றுவோம். இந்த சென்னை முழுக்க சுற்றுவோம். நார்த்து மெட்ராஸ், இந்த வட சென்னை, இங்கே எல்லாம் சுற்றுவோம். எல்லா இடங்களும் போய் சுற்றி இது பண்ணுவோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, பங்காளி வடிவேலுடைய நிர்வாகி முருகேசனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. நாங்கள் 3 பேரும் நின்றுக்கிட்டு இருந்தோம். அழுதுட்டாப்புல. ஏடா பங்காளிக்கு ஏதோ பிரச்சனைனா அவர் வீட்டில் ஒரு தண்ணியை போட்டு ராவடி பண்ணிட்டாப்புல. இன்னொன்று சரி வண்டி எடுறானா, அவன் தான் ஓடினான். இவன் பின்னாடி ஒரு வண்டியில் வந்தான். அவன் போய் வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு நான் கேட்குறேன். அப்போ நாங்கள் தினம் கராத்தே, அரை கிலோ மாட்டுக்கறி. அப்போ எப்படி இருப்போம்னு பார்த்துக்கிறேங்க. அப்போ அவன் தான் நான் ரோட்டில் போகிறவரெல்லாம் கேட்குறேன், இவனா அப்படி இல்லை பங்காளி. ஆனால் அவன் அங்கேருந்து பார்த்துட்டே இருந்திருக்கான், யாரோ நம்மளை கேட்குறான்ட்டு. கடைசி அவன் வந்தான். அவனே வந்து யாரை தேடுறீங்க அப்படின்னா, அங்கேருந்து பங்காளி இவன் தான் பங்காளின்னு ஒன்று. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அவனுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. அடினா மாட்டு அடிக்கிறோம். இவன் என் தம்பி சொல்கிறான், நாங்கள் 2 பேரும். இவன் வந்து சொல்கிறான், தேவா டேய் போடா கொன்றுவாங்கடா, டேய் அடித்து கொன்றுவாப்பிலடா போடா அப்படின்னு. ஏங்க நான் ரவுடின்னு ஃபார்ம் ஆகிட்டேங்க, என்னை எப்படிங்க. அதைத்தான் அவர் திரைப்படத்தில் என் பங்காளி வடிவேல் வச்சது. என்னை என்னங்க போச்சுடுறீங்க அப்படின்னு வச்சு அடித்தா. அப்புறம் வந்து சுற்றி மாடி இடையிலெல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. அவ்வளவு சேட்டையை பண்ணிகிட்டு இருந்திருக்காப்புல இந்த ஆள். அந்த தெருவே நமக்கு அந்த ஆதரவு. அப்புறம் அடித்து போட்டு அண்ணன் விடுங்க, என்னை செத்துட்டு போகிறான்னு இவன் சின்ன வந்து கூப்பிட்டு, சரி வண்டியில் இறங்கடா 2 பேரும் என்னை ஏற்றி கூட்டி போகும்போது, ஏங்க இன்னும் இந்த அடி அடிச்சுட்டு ஒன்றுமே கண்டுக்காமல் போகிறீங்க, ஏதாவது ஒரு ஆஃபுக்கு அது காசு கொடுத்துட்டு போங்கன்ட்டாப்புல. இவன் ரொம்ப சில்ட்ராப்பெல்லாம் இருந்திருக்காங்க. இவனை தான் திட்டி ஒரு 500 காசு கொடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அவருக்கு ஒரு அறையை விட்டேன். இந்த சல்லி பயிலோட சேர்ந்து நீ தண்ணியை போட்டதுனால தான் நான் செலவு பண்ணுறான். அப்புறம் அந்த மாதிரிலாம் பல கதைகள் இருக்கு. வெளியில் 2 பேர் வந்தோம்னா இப்படி பார்த்தா அவன் யாரும் எங்களை பார்த்துடக்கூடாது. என்ன பார்க்குற அப்படின்னு தெரிஞ்சவனா இருந்தால் என்ன, அண்ணே சும்மா நீங்கள் தானேன்னு பார்த்தோம்னா. அவன் வேற ஆளுங்க என்ன பார்க்கக்கூடாதான்னா அதோட சரிதான். ஐயோ இப்போ நினச்சி பார்த்தாலே கேவலமாக இருக்குது. நம்ம தானடா அப்படிலாம் நடந்துக்கிட்டோம். அவ்வளவு சேட்டை பண்ணுவோம் நாங்கள் 2 பேரும். அப்படி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.